ஹாய் ஹலோடா பெரிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நான் ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். இதில் வந்து டேயும் குக்கையும் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த 4 ஷார்ட்டில் நான் அதை முடிச்சிடலேன், சரிங்களா? அதுக்கப்புறம் வி மின்னை வந்து அடுத்து இதோட கண்டினியூவாக நான் அப்படியே போட்டுடுறேன். அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 3 பார்த்து அந்த மாதிரி வரும். அப்படி பார்த்துக்கலாம். ஏன்னா எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குதா, கிடைக்கிற டயத்தில் உட்காந்து போடுறேன்னா என்னால் கவர் பண்ண முடியல. அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதோட இதில் வர்றது வந்து வீமின் அவங்களோட லைஃப் ஸ்டோரி பற்றி வரும், சரிங்களா? சரி வாங்க, பேசின வரைக்கும் போதும். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டு நம்ம என்ன பார்த்துருந்துருப்போம்னா, ஜேகேவோட ஃபேமிலியை வந்து வி ஃபேமிலி வந்து இன்வைட் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த டின்னருக்கு நம்ம வியுமே வந்திருப்பான். வி மட்டும் தனியாக வந்திருந்திருக்க மாட்டான், கூட ஜிம்னாவையும் கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஜிம்னா வியை பார்த்தாலே அவ்வளோ பயத்திலே இருந்திருக்கும். நம்ம மின்னு அது அப்படியே ஒரு மாதிரி நடுங்கிக்கிட்டே தான் இருந்திருக்கும். ஆனால் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் அதை நோட் பண்ணி இருந்திருக்க மாட்டாங்க. குக்கி மட்டும் அதை நோட் பண்ணி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வீக்கும் சரி, நம்ம பன்னி பையனுக்கும் சரி கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். அதனால பன்னிக்கு வந்து வியை பார்த்தாலே ஒரு மாதிரி பயத்திலே அங்கேருந்து ஓடி இருந்திருக்கும். அதே மாதிரி தான் பன்னி போறான்னு சொல்லிட்டு வியும் பின்னாடியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிருந்திருப்பான். இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம மின் இங்கேருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம். மின்னையும் ஃபோன் அடிச்சு மிரட்டிட்டு தான் விட்டு இருந்திருப்பான். அதில் தான் போன பாட்டு நம்ம ஸ்டாப் பண்ணியிருந்தோம். அதுல இருந்து இந்த பாட்டை கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ எடுத்தோடனே பார்த்தா வாஷ்ரூமை தான் காட்டுறாங்க. வாஷ்ரூம்ல ஒரு போதும் தான் அவ்வளோ ஒரு மாதிரி நர்வஸ்லேயே நிற்கிறாங்க. அவங்க ஃபேஸ்லாம் அவ்வளோ பயத்தில் அப்படி ஒரு மாதிரி இருக்குது. இதை பார்க்கும்போதே அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவங்களோட ஃபேஸை பார்த்து அவங்களே கேட்குறாங்க, யாரு யாரு அவங்க, எதுக்கு என்கிட்ட அப்படி பிஹேவ் பண்ணணும், நான் என்ன பண்ணேன் அவங்கள, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போதன் அப்படியே நடந்ததெல்லாம் யோசிக்கிறாங்க. அவங்கள லெக்கை வச்சு அவங்களோட தைஸை ரப் பண்ணது அது எல்லாமே அப்படியே அந்த போதனுக்கு ஞாபகம் வருது. அவங்க அப்படியே திருப்பி ஃபேஸை தான் வாஷ் பண்றாங்க. இல்லை, அவங்க பார்வையே சரியில்லை, எனக்கு அவங்கள பிடிக்கவே இல்லை, அவங்கள பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, என்ன நடக்குது, நான் இன்னைக்கு இங்க வந்திருந்திருக்கவே கூடாது. இந்த மாதிரி இந்த பர்சன் பேசிக்கிட்டு இருக்கும் போது டோரை யாரோ நாக் பண்ற மாதிரி சவுண்டு கேட்குது. அவங்க அப்படியே டோரை தான் திரும்பி பார்க்குறாங்க. யாரா இருக்கும், வேலை வாஷ்ரூம் யூஸ் பண்றதுக்கு யாரோ வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் வாஷ்ரூம் டோரை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க வராங்க. வந்துட்டு அவங்க அப்படியே யோசிக்கிறாங்க, ஒரு வேலை இது அந்த பர்சனா இருந்தா நான் என்ன பண்ணுவேன், இல்லை இல்லை அந்த பர்சனா இருக்கக்கூடாது, இல்லை நான் டோரை ஓப்பன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ளோர்லயே உட்காந்துடுறான். விடாம அந்த டோர் அப்படியே நாக் ஆகிக்கிட்டே இருக்கு. இப்ப அப்படியே சடனா ஸ்டாப் ஆயிருது. இவன் அப்படியே திரும்பி பார்க்கறான், என்ன சத்தம் வரல, ஏன் இப்படி அமைதியா இருக்கு, எனக்கு இது ஒன்னு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது வாஷ்ரூம்குள்ளேயே இன்னொரு டோர் இருக்கும். அது ஓப்பன் ஆகுற மாதிரி சவுண்டு கேட்குது. அவ்வளோதான், பிள்ளைக்கு ஹார்ட் பீட்லாம் சும்மா எகிற ஆரம்பிச்சிருது. அந்த டோர் ஓப்பன் ஆகுற பக்கம் தான் அப்படியே பார்க்கலாம். என்ன டோர் ஓப்பன் ஆகுது, மம்மி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பேண்ட் பாக்கெட்டை தான் செக் பண்றான். அவனோட போன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் அவன் ஒண்ணு யோசிக்கிறான். அந்த போன் அவன் அப்படியே டைனிங் டேபிளே வச்சுட்டு வந்துட்டான். எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. மம்மி எனக்கு பயமா இருக்கு மம்மி, ப்ளீஸ் மம்மி எங்க இருக்க மம்மி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே நிமிர்ந்துதான் பாக்குறான். அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு பர்சன் தான் அப்படியே உள்ள வந்து நிக்கிறாங்க. அவ்வளவுதான், பிள்ளைக்கு அள்ளு விட்டுருது. அவன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் கண்ணுல இருந்து டியூஸ் மட்டும் அப்படியே நிக்காம வந்துகிட்டே இருக்குது. அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற பர்சன் தான் அப்படியே ஸ்மிட் பண்ணிட்டு அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அண்ணா அண்ணா அண்ணா, நீங்க எதுக்கு நான் வந்தீங்க, இந்த டோர் எப்படி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு குக்கி அந்த பர்சன் தான் பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த பர்சன் அப்படியே குக்கியை தான் பார்த்து அப்படியே முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏண்டா, உனக்காண்டி நான் வெயிட் பண்ணிட்டு வெளியே நிற்பேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் என் பேபி பாய் இப்படி தப்பு பண்ணியிருக்க கூடாதுல்ல. அவனோட டேடி வெளியே நிற்பான்னு தெரிஞ்சு ஃபுல்லாக டோரை லாக் பண்ணியிருக்க. உனக்கு எங்க இருந்து இந்த தைரியம் வந்துச்சு? ஃபர்ஸ்ட் நீ என்னை மறந்துட்டல, சொல்லு பாப்போம், உனக்கு நான் யாருன்னு ஞாபகம் இருக்கா இல்லையா? அண்ணா, நீங்க யாருன்னு எனக்கு தெரியலண்ணா, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. நீங்க டைனிங் டேபிள் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணது நான் யார்கிட்டையுமே சொல்லலைண்ணா, ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுருங்கண்ணா.
ஹே, உன்கிட்ட நான் என்ன கொஸ்டின் கேட்டேன்? மயிறு, உனக்கு என்ன தெரியுமா தெரியாதா? பாருங்கண்ணா, எனக்கு உண்மையிலே உங்களை தெரியல. எனக்கு உங்களை யாருன்னே தெரியல. என்ன விடுங்க, நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் டோரை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோர்ல தான் அப்படியே கை வைக்கிறான். ஆனா விடுற மாதிரிலாம் தெரியல. அவன் டக்குன்னு அப்படியே பன்னியோட கை தான் பிடிச்சி அவன் கிட்ட இழுக்கிறான். அவன் இழுத்த சொருக்க அப்படியே பன்னி வந்து அவனை இடிச்சுட்டு அப்படியே நிக்கிறானா. அப்படியே பாக்குறான். சும்மா சொல்லக்கூடாதுடா, நீ லைட்டா என் பாடியை டச் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? உன்னை நான் எல்லாம் ஃபீல் பண்ணேன்னா வச்சுக்கோ, வேற லெவல்ல இருக்கும்டா. நீங்க என்ன பேசுறீங்க? உங்களுக்கு தான் பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்கள வச்சுட்டு இப்படி தப்பா பேசுறீங்க. நீங்க அவங்கள சீட் பண்றீங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. ஏன் நீங்க இப்படி இருக்கீங்க? எனக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஹே, உனக்கு பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் போதும். என்ன நினைச்ச, நான் இங்க இருக்கிறது என் பாய் ஃப்ரெண்டுக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? அவனுக்கு நல்லாவே தெரியும். அவன் எனக்காண்டி அங்க வெயிட் பண்ணிக்கிருப்பான்டா. உன்னை முடிச்சுட்டு அங்க போய் அவனை முடிக்கலாம் அப்படின்னு நான் இப்பதான்டா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். நீ வேணா இரு, நான் வேணா அவனுக்கே ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்னாக்கு தான் ஃபோன் பண்றான். ஜிம்னா அப்படியே பாக்குறான். அந்த ஃபோன் காலை பார்த்தோன்னே அவனுக்கு அப்படியே கையெல்லாம் நடுங்குது. அவன் எடுப்போமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். எடுக்கலாட்டினா இன்னும் ஏதாவது பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த காலை அட்டென்ட் பண்றான். ஹலோ பேபிடா, என்ன பண்ற செல்லம்? அம்மனை ரொம்ப மிஸ் பண்றியா? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை தெரியுமா? ஹே, அதெல்லாம் நான் உன்கிட்ட கேட்கவே இல்லை மயிறு. இப்ப நான் எங்க இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். எங்க இருக்கா? ஏ பேபி, உன்கிட்ட சொல்லிட்டு தானடி வந்தேன். நான் என் 2வது பொண்டாட்டி கூட போய் ஜல்சா பண்ண போறேன்னு. அவனும் என் பக்கத்துலதான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் குக்கியோட ஹிப்ல தான் அப்படியே அவனோட கைய வைக்கிறான். குக்கி அதை அப்படியே தட்டி விடுறான். வீக்கு செம்மக்கும் வருது. என் மயிறு, எவ்வளவு தைரியம் இருந்தா என் கையை தட்டி விடுவ? என்ன, இப்போ உன் ட்ரெஸ்க்கு மேலதானே என் கை வச்சேன், இல்ல எடுத்து அப்படியே உள்ள விட்டுட்டேனா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கறான். குக்கிக்கு அப்படியே கண்ணெல்லாம் டியர்ஸா வருது. அவன் அப்படியே போன்ல இருக்கிற ஜிம்னாவை தான் பார்த்து கேட்கறான். ப்ளீஸ் என்னை வந்து காப்பாத்துங்க, இவன் கிட்ட இருந்து என்னை காப்பாத்துங்க. இவன் ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்ற மாதிரி பண்றான். எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல. ப்ளீஸ் நீங்க வாங்க அப்படின்னு அவன் அழுதுகிட்டு இருக்கும் போது அப்படியே சிரிக்கிறான். அவன் வந்து உன்னை காப்பாத்திடுவேன்னு நினைக்கிறியா? அவனே என்கிட்ட மாட்டிட்டு தான் இருக்கான். அவன் போய் உன்னை காப்பாத்து போறானா? இங்க பாருடா பண்ணி, உன்னை மட்டும் நல்லா நினைச்சுக்கோ. நீ என் பொண்டாட்டி, எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்க, எனக்காண்டி வெயிட் பண்ணுவேன்னு மயிறு சொன்னல. இப்ப என்ன விட்டுருங்க அப்படிங்கிற? அது மட்டும் இல்லாம என்ன ஞாபகம் இல்லைன்னு சொன்னதுக்கே உன்னை நான் என்னெல்லாம் பண்ணணும், நான் எதுவுமே பண்ணாம இருக்கிறேன் பத்தியா? நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. சரி பேபி, நம்ம வந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் எனக்காண்டி அங்க வெயிட் பண்ணிட்டோம். ஆனா என் செகண்ட் ஒய்ஃப் இப்ப காக்க வைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. நம்ம வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல போட்டிருந்த ஓவர் போட்டதான் அப்படியே ரிமூவ் பண்றான். அவ்வளவுதான், குக்கி அப்படியே ஃப்ளோர்லயே உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறான். ப்ளீஸ் எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, என்னை விட்டுருங்க. நான் எங்க வீட்டுக்கு போகணும், அம்மா கிட்ட போகணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுக்கு இருக்கும் போதே இப்ப தான் அவனுக்கு ஈக்குவலா உட்காடுறான். ஹே, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க மயிறு? உனக்கு எல்லாமே நான் தான். உங்க அப்பனும் ஆத்தாலும் வளர்த்தாங்கன்னா நீ அவங்க கூட தான் இருப்பேன்பியா? ஏன் என் கூட இருக்கிறதுல உனக்கு என்ன அம்புட்டு வலிக்குதா? இல்ல இல்ல, கண்டிப்பா உங்க கூட நான் இருக்க மாட்டேன். ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, அம்மா கிட்ட போகணும். அப்பா என்ன தேடுவாங்க. ஹே, யாரும் மயிறு உன்னை தேட மாட்டாங்களா? ஏன் தெரியுமா? அவங்க எல்லாரும் யாரும் நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பாங்க, செம்ம தூக்கத்துல இருப்பாங்க. ஏன் தெரியுமா உன் பேரண்ட்ஸ் அப்படி தூக்கத்துல இருக்காங்க? அதுக்கு காரணமும் ஐயாதான், நான் தான். என்ன தெரியுமா பண்ணி, அவங்க லாஸ்டா ஒரு டிஷ் சாப்பிட்டாங்க பத்தியா? அந்த டிஷ்ஷை உனக்கு மட்டும் கொடுக்காம எல்லாருக்குமே சர்வ் பண்ணாங்களே. அதுக்கு ரீசன், அதுல நான் ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டிருந்தேன் தெரியுமா? என் பேபி, நீ பாட்டுக்கு சாப்பிட்டு தூங்கிட்டேன்னா நான் யார் கூட மேட்ரு பண்றது? அதனாலதான் உன்னை தவிர எல்லாருமே சாப்பிட வச்சேன், இன்க்ளூடிங் என் பொண்டாட்டிய கூட தான். ஏன் தெரியுமா? அவன் என்னை விட்டு தப்பிச்சு போயிடுவான். அதுக்கு அவன் அப்படி அரை மயக்கத்திலே இருக்கணும்னு முடிவு பண்ணேன். இன்னும் ஒரு 4 செகண்ட் தான், அவனும் மயங்கி விழுந்துருவான்.
இப்படி வீங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஜிம்னாக்கும் அப்படியே ஒரு மாதிரி அவனோட கான்சியஸ்லயே இல்லாத மாதிரி போகுது. அவன் அப்படியே பாக்குறான். என்னாச்சு எனக்கு? எனக்கு ஏன் இப்படி இருக்கு? எனக்கு தலையெல்லாம் சுத்துது. ஜிம்னாவும் அப்படியே ஒரு மாதிரி மயங்கிடுறான். குக்கி அந்த ஃப்ளோர்ல தானே உட்காந்து இருந்திருப்பான். இப்ப அவனும் அப்படியே உட்காந்துக்கிறான். உட்காந்துட்டு அப்படியே குக்கியை தான் பிடிச்சி இழுக்கிறான். இல்ல இல்ல, என்ன வீடு. டேய், நான் ஒன்னும் பண்ண மாட்டேன்டா. வா, வந்து என் லேப்ல உட்காரு. எவ்வளோ நாள் ஆச்சுல நீ என் லேப்ல உட்காந்து. அம்மா அப்போ உட்காரும் போதே நல்லா இருந்துச்சு கீழே. ஆனா இப்ப நீ உட்காந்தன்னு வச்சுக்கோ, வேற லெவல்ல இருக்கும். வா, வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இழுக்கிறான். ஆனா குக்கி வரமாட்டேன் அப்படின்ட்டு அவன் ஃப்ளோர்லயே நல்லா உட்காந்துக்கிறான். வீக்கி இது இன்னும் அப்படியே ரொம்ப கோவமா இருது. ஏய் மயிறு, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நானும் உன்னை அடிக்க கூடாது, எதுவும் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தா மயிறு என்னை அடிச்சு தாண்டா நீ எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரில இருக்க. இங்க பாரு, எனக்கு உன்னை அடிச்சு கொடுமைப்படுத்தி உனக்கு விருப்பமே இல்லாம ஃபோர்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, புரியுதா? நீயும் எனக்கு கோஆப்ரேட் பண்ணணும். அதுலதான் பிபி வேற லெவல்ல இருக்கும். நம்ம அப்படியே ஹெவனுக்கே போயிட்டு வரலாம் தெரியுமா? ஆனா நீ இப்பெல்லாம் முரண்டு பிடிச்சேன்னு வச்சுக்கோ, நான் ஹெவனுக்கு போவேன், ஆனா நீ ஹெல்லுக்கு போயிட்டு வருவ. உனக்கு எப்படி வசதி? ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் இங்கிருந்து போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவன் வீதான் பார்க்கறான். இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு டக்குன்னு பிடிச்சி இழுத்துடுறான். அப்படியே குக்கி போய் வீ மேலே அப்படியே விழுந்துடுறான். அப்படியே பாக்குறான். ஏண்டா சும்மா சொல்லக்கூடாது தெரியுமா? ஊட்டி ஆப்பிள் மாதிரி இருக்கிற, அப்படியே கடிச்சு இழுத்தா எப்படி இருக்கும்? ட்ரக்கே தேவையில்லை போலயே. உன்னை மட்டும் ஒரு கிளைண்ட் கடிச்சு இழுத்தா போதும், சும்மா பாட்டு வேற லெவல்ல எழுதலாம். குக்கி அவன் அப்படியே அழுததுல அவனுக்கு நெக்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி வெட்டா இருக்கு. அப்படியே குக்கியோட ஃபேஸை தான் அப்படியே டைம் பாக்குறான். அவனுக்கு அவ்வளோ ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது. அதுவும் அந்த நெக்கெல்லாம் ஸ்வெட்டா இருக்கிறது இன்னும் தயாக்கு ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது. அவன் அப்படியே குக்கி கிட்டக்க தான் வரான். குக்கி அங்கிருந்து ஓடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த டோர் கிட்ட தான் போறான். ஆனா தயங் விடவே இல்லை. அப்படியே பின்னாடியே போய் அவனை அப்படியே தூக்கிடுறான். ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, எனக்கு பயமா இருக்குது. வேணாம், நீங்க இப்பெல்லாம் பண்ணாதீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, ப்ளீஸ். பேபிடா, என்ன இப்பெல்லாம் சொல்ற? உன்கிட்ட நான் உன்னை எதுவுமே பண்ணலையடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவனோட பாட்டை அப்படியே குக்கிக்கு பேக் சைடே வச்சு ஒரு மாதிரி ரப் பண்றான். இது குக்கிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. ஆனா தயங்கு செம்மையா ஃபீல் ஆகுது. சும்மா சொல்லக்கூடாதுடா, வேற லெவல்ல இருக்கு தெரியுமா? சும்மா ட்ரெஸ்ஸுக்கு மேலேயே பண்ணும்போது இப்படின்னா ட்ரெஸ்லாம் கழட்டிட்டு போனா எப்படி இருக்கும்? சரி, நம்ம ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பண்ணலாமா? நான் அப்ப பார்க்கும் போது நீ ஆளு அப்படி இருந்தியே, இப்ப சும்மா சொல்லக்கூடாது, செம்மையாதான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக் நெக்ல எப்படி ஒரு மாதிரி கிஸ் பண்றான். அது குக்கிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்னை கிஸ் பண்ணாதீங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை, என்னை விட்டு தள்ளி போங்க, உங்களை பார்த்தாலே அருவருப்பா இருக்குது. இந்த வேர்ட்ஸ் கேட்கும் போதே நம்ம தயங்கு செம்ம கோவம் வந்துடுது. அவன் அப்படியே குக்கி டம்முன்னு கீழே போட்டுறான். குக்கி அப்படியே பொத்தன்னு கீழே விழுகிறான். எதுக்கு என்ன எப்படி கீழே போட்டீங்க? ஏண்டா, எவ்வளவு தைரியம் இருந்தா என்னை பார்த்தா உனக்கு அருவருப்பா இருக்கான்? பரவாயில்ல, இந்த அருவருப்பா இருக்கிறவனோட எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷர்ட்டை தான் அப்படியே ரிமூவ் பண்றான். குக்கிக்கு செம்ம பயமா இருக்குது. அவன் அப்படியே வெளியே ஒடியாரலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் திருப்பி டோர் கிட்ட தான் போறான். குக்கியோட காலை பிடிச்சி அப்படியே கிட்டக்க இழுக்கிறான். அவ்வளவுதான் குக்கி அப்படியே ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிடறான். என்னை விட்டு, எனக்கு ஒண்ணு பார்த்தாலே பயமா இருக்கு, நான் அம்மாட்ட போறேன், என்னை விடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே குக்கி மேலேயே தயங்க ஓவர் ஆயிடுறான். இது குக்கி கொஞ்சம் கூட எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டான். அவன் இப்போ அது ஷர்ட் ரிமூவ் பண்ணியும் பண்ணாமலும் தான் இருந்திருப்பான். அப்படியேதான் குக்கி அப்படியே தயங்க பாக்குறான். அவனுக்கு கண்ணெல்லாம் அவ்வளோ ஒரு மாதிரி ரெட்டிஷா இருக்குது. அவன் அவ்வளோ குக்கி மேல அப்சஷன்ல இருக்கான். அது குக்கிக்கு நல்லாவே தெரியுது. குக்கி அப்படியே முண்டை ஸ்டார்ட் பண்றான். இல்ல வேணாம், என்னை விடு, எனக்கு ஒண்ணு பிடிக்கல, நான் எங்க அம்மாட்ட போகணும். என்ன உங்க அம்மா கிட்ட போகணும்? இப்போ நான் உனக்குள்ள போறேன், அதுக்கப்புறம் உன்கிட்ட வரேன்னு இன்னொரு பேபி சொல்ல தெரியுமா? அப்படியே இன்னும் டெம்ப்ட் ஆகுதுடா. என் தம்பி இப்பவே சொல்றான், நான் உனக்குள்ள போகணும்னு. நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேண்ட்டை தான் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கியை விட்டுட்டு தான் ஒரு அடி எந்திரிச்சு இருந்திருப்பான். குக்கி இதுதாண்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே வெளியே ஒடியாந்துடுறான். தயாங்கு செம்ம வெறி ஆகுது. செம்ம கோவத்திலேயே தான் இப்ப தயாங் எந்திரிச்சு வெளியே வரான்.
குக்கி பார்த்தா அதுக்குள்ளே அவன் அங்கிருந்து ஓடிடுறான். அவன் ஓடும் போதெல்லாம் அவனோட கண்ணெல்லாம் அவ்வளோ டீயர்ஸா இருக்குது. அவனுக்கு பயங்கரமா கை கால்லாம் வலிக்குது. வேணா தயாங் வந்து போசா அவனை கீழே போட்டிருப்பானா, அது வேற அவனுக்கு ரொம்ப வலிக்குது. அவன் அப்படியே அழுதுகிட்டே ஓடுறான். தயாங் பாக்குறான், எங்கடா இப்பதானடா வெளியே வந்தான், அதுக்குள்ளேயுமா ஆளை காணோம் அப்படிங்கிற மாதிரி. ஜேகே போனவன் போயிட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி அப்படியே ஒளிஞ்சுக்கிறான். ஏன் என் லைஃப்ல மட்டும் எல்லாம் நடக்குது, அவர் ஏன் என்கிட்ட அப்படி பிஹேவ் பண்றாரு, எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் அவர் கண்ணில் மட்டும் பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மரத்துக்கு பின்னாடியே அப்படியே நிக்கிறான். டைம் தான் பாக்குறான். இங்க பாரு, உன் லைஃப்ல நீ தப்பு மேல தப்பு பண்ணிக்கிருக்க. ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் இல்லைன்னு சொன்னது ஃபர்ஸ்ட் தப்பு. அதுக்கப்புறம் இப்ப நீ என்னை தள்ளி விட்டு ஒடியாந்த பத்தியா, அது ரெண்டாவது தப்பு. இப்படி நீ தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தா நான் என்ன தாண்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே பின்னாடி வந்துகிட்டு இருக்கான். அவன் வரும்போது அப்படியே ஜங்கோ கூட பேரை தான் சொல்றான். என் பன்னிப்பா எங்க இருக்கான், என்கிட்ட வாங்க பாப்போம், எங்க இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டே வந்துட்டு இருக்கான். ஜேகேக்கு அப்படியே வியோட வாய்ஸ் கேட்டோன்னா அவனுக்கு அவ்வளவுதான் அள்ளு விட்டுருது. கண்ணெல்லாம் அப்படியே ரொம்ப டேர்ஸா அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கு. அவனுக்கு கதறி அள்ளன்னு போல தோணுது. இருந்தாலும் அவன் அப்படியே கண்ட்ரோல் பண்றான். அவன் வாயில கைய வச்சுட்டு, இல்ல நீ அழுதக்கூடாது, அழுதுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், நம்ம அவன் கண்ணு சீக்கிரமும் பண்ணு, அழாதான் அப்படின்னே சொல்லிட்டு அவன் அப்படியே இருக்கான். இப்ப வீதான் ஒண்ணு சொல்றான். இங்க பாருடா, உங்க அப்பளும் ஆத்தாலும் எந்திரிக்கிறதுக்கு காலையில 10 மணிக்கு மேல ஆயிரும். அது வரைக்கும் எனக்கு டைம் இருக்கு. நீ ஏன் வெளியே வா பார்க்கலாம். இங்க பாரு, நீ ஏன் வந்தனா வச்சுக்கோ, நான் சும்மா மேலோட்டமா பண்ணுவேன். ஆனா நான் அப்படி சொல்லுவேன், இருந்தாலும் இப்படிலாம் பண்ணுவேனான்னு எனக்கு தெரியல. ஆனா உன்னை பார்க்கும்போது பாவமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் என்ன பண்றது, நீ என்ன ரொம்ப கத்த விடுறல, அப்ப கத்த விடுறதுக்கு ஒண்ணு நான் எவ்வளவு கத்த விடுவேன். எங்க என் பன்னி போய் வெளியே வா பாப்போம், பன்னி எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருக்கிற எல்லா இடமும் தேடிக்கிட்டு இருக்கான். ஆனா பன்னி அப்படியே வாயவே திறக்காம அப்படியே இருக்கிறான். இப்ப பன்னி அப்படியே பாக்குறான், அங்க ஜிம் அப்படியே மயங்கி கிடக்குறது அவனுக்கு நல்லாவே தெரியுது. இப்பதான் இவன் நம்பவே செய்றான். அப்ப உண்மையில என் பேரண்ட்ஸும் மயங்கி இருப்பாங்களா, என் போன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனை தான் பாக்குறான். அது ஜிம்னாக்கு பக்கத்துலதான் இருக்குது அந்த போனு. நான் எப்படியாவது என் போனுக்கு பக்கத்துல போயிடணும், கடவுளே இவன் கல்ல மட்டும் சிக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஒரு மாதிரி மூச்சு திணறிக்கிட்டே இருக்குது. இந்த மூச்சு திணறல் நல்லாவே பிரீத்திங் சவுண்டு வீக்கு கேக்குது. அந்த சவுண்ட் கேட்கிற பக்கம் தான் திரும்பி பார்க்கலாம். பார்த்தா மரத்துக்கு பின்னாடி இருந்துதான் வருது அப்படின்ட்டு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் அப்படியே மெதுவா அந்த மரத்துக்கு பக்கத்துலதான் வரான். ஜங்குக்கு தெரியுது, இல்ல யாரோ இந்த ட்ரெயினுக்கு பக்கத்துல வர்றாங்க, எனக்கு நல்லாவே தெரியுது. ஓ பன்னி, நீ இங்கதான் இருக்கியா, பத்தா தப்பு பண்ணிட்டடா, ஒளியறதுக்கு இடம் கூட உனக்கு தெரியல. என்கிட்டே கேட்டிருந்தேன்னா வச்சுக்கோ, நானே சொல்லியிருந்திருப்பேன் தெரியுமா. ஏண்டா இவ்வளோ பெரிய ஹோட்டல் கட்ட தெரிஞ்ச எனக்கு, ஒரு பாத்ரூம்க்கு 2 டோர் வைக்க தெரிஞ்ச எனக்கு, நான் இந்த இடத்த ஃபுல்லா சுத்தி எப்படி இது பண்ணிருப்பேன். இத நீ என்கிட்ட கேட்டுட்டு போய் ஒளிஞ்சிருந்திருக்கலாம். தப்பான இடத்துல ஒளிஞ்சிட்ட பேபி, உனக்கு ஒளிய கூட தெரியல பேபி, உனக்கு எல்லாமே நான் சொல்லித்தரேன். பாத்தியா, நீ ஏன் வந்து மாட்டிக்கிட்ட சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மரத்துக்கு பின்னாடி பாக்குறான். அங்க பார்த்தா குக்கி இல்ல. குக்கி அதுக்கு முன்னாடி அங்க இருந்து அப்படியே நைஸா நகண்டு ஓடி இருந்திருப்பான். நல்ல வேலை நம்ம அங்க இருந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒளிஞ்சு அந்த பெஞ்சுக்கு கீழே தான் போக பாக்குறான். ஆனா பாக்குறான், இங்கதானே இருந்தான், அதுக்குள்ள எங்க போனான், எங்கடா போன அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளவு கோவம் வருது. அப்படியே சுத்தி பாக்குறான். அவன் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா இப்ப ஜிம்ல இருக்கிற இடத்தான் பாக்குறான். அங்க பார்த்தா குக்கியோட போன் அவனுக்கு நல்லாவே கண்ணுல தெரியுது. இது யாரோட போனு, அதுவும் என் பொண்டாட்டிக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கரெக்டா அந்த டேபிள் கிட்டதான் வரான். குக்கி பாக்குறான் வீ வருது. இவன் எதுக்கு இப்ப வரான் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவ்வளவு கோவத்துல அப்படியே அவனுக்குள்ள ஒளிஞ்சிருக்கான் ஒரு பெஞ்சுக்கு கீழே. இப்ப வீதான் அப்படியே வர்றான். அவன் வந்து பாக்குறான், இது யாரோட போனு, என் பொண்டாட்டி வேற நல்லா சரக்கு போட்டது மாதிரி இப்படி தூங்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னா கண்ணத்துலதான் அவன் அப்படியே டேப் பண்றான். பொண்டாட்டி அதானே கொடுத்த மாத்திரை அவ்வளவு பவர்ஃபுல், அவன் இந்த அளவு கூட மயக்கம் இல்லாட்டினா அந்த மாத்திரை வேஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னாக்கு பக்கத்துல இருக்கிற போன் எடுத்து அவன் அப்படியே ஆன் பண்றான். அதுல பார்த்தா குக்கியோட ஃபேஸ் தான் இருக்கு. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இது குக்கியோட போன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ பேபி பாய் உன்னோட போன் தானா,
சொல்லக்கூடாது, செம்ம கியூட்டா தான் இருக்க. ஆனா உனக்கே தெரியாம உன் போனை நான் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல ஹேக் பண்ணிக்கிருக்கேன் தெரியுமா? உனக்கு எப்ப தனியா செப்பரேட்டடா நம்பரு போனு இதெல்லாம் வந்துச்சோ அப்பையில இருந்து உன் போனை நான் ஹேக் பண்ணிட்டு தான்டா இருக்கேன். இதெல்லாம் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டும் கிடையாது, பாய் ஃப்ரெண்டும் கிடையாது, ஏன் உனக்கு விட்டு படம் பாக்குற இது கூட கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு தெரியும்டி செல்லம், இந்த போன்காண்டி கண்டிப்பா நீ இங்க வருவ, அதுக்காண்டியே இந்த போனை வச்சே உன்னை நான் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை அவனுக்குள்ள வச்சுட்டு அவன் ஜிம்னாவை தான் அப்படியே தூக்குறான். இப்ப வீடா அந்த போனை அப்படியே ரொம்ப ஒரு ஈவலுக்குள்ள பாத்துட்டு அவன் ஜிம்னாவை தூக்கிட்டு அங்க இருந்து அப்படியே நடந்து போறான். குக்கி அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கான். இவ்வளவு நேரம் வீ பேசினது எதுவுமே நம்ம குக்கி காதுல விழுந்திருக்காது. அவன் அப்படியே பாக்குறான், போனையா எடுத்துடலாமா, வீ போகிற வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணி பாக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு 2 மைண்ட் ஓடுது. இல்ல இல்ல இதை விட்டா நம்ம போனை நம்மளால எடுக்க முடியாது. அவன் கண்டிப்பா ஜிம்னாவை கொண்டு போய் ரூம்ல விட்டுட்டு வர்றதுக்கு லேட் ஆகும். அதுக்குள்ளேயும் குக்கி குக்கி நீங்க போனை எடுத்துற குக்கி, எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ணிரு குக்கி, அதுதான் நல்லது, நீ வேகமா போன் எடு. குக்கி இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கான். அவனுக்குள்ளேயே அவனுக்கு 1000 தாட் இருக்கு, வெளியே போகுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி. அவன் ரொம்ப பயத்திலே அப்படியே உட்கார்ந்துருக்கான். அந்த போன் அவனுக்கு கண்ணுக்கு முன்னாடிதான் இருக்கு. ஆனா ஒரு மனசு சொல்லுது அதை எடுக்காத அப்படிங்குது, இன்னொரு மனசை எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. இப்ப அப்படியே மேலதான் காட்டுறாங்க. ஜிம்னா கொண்டு போய் அவன் அப்படியே பெட்ல தான் படுக்க வைக்கிறான். ஜிம்னாவோட கண்ணு அவ்வளோ ரெட்டிஷா இருக்குது. வேணா டேங் இங்க வர்றதுக்கு முன்னாடி ஜிம்னாவை அடிச்சிருந்திருப்பான், அதனாலதான் அவன் கண்ணு அப்படியே ரெட்டிஷா இருக்குது. அதை பாக்குறான், பார்த்துட்டு லைட்டா அதுல கை வைக்கிறான். இங்க பாரு பேபி பாய், உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா, ஆனா நீதான் அடிக்கடி என்கிட்ட இருந்து தப்பிச்சு போகணும்னே இருக்க, அதனால தாண்டா உன்னை நான் அடிக்கிறேன். உங்க 2 பேருக்கும் ஏன்டா புரிய மாட்டேங்குது நான் உங்க 2 பேருமே எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு, ஆனா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்கிற தெரியுமா. நான் ஒரு ஃபங்க்ஷனுக்காண்டி தான் உங்க காலேஜுக்கு வந்திருந்தேன், ஆனா வந்தப்பே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு தெரியுமா, அதனாலதான் அந்த டேவே நான் உன்னை தூக்குனேன். எனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்துச்சுடா. நான் உன்கிட்ட சொன்னா இல்ல எங்க வீட்டுக்கு இதெல்லாம் செட் ஆகுதுன்னு அப்படி இப்படின்னு பேசுற, ஏன்டா நான் எந்த அளவுக்கு உன்னை லவ் பண்றேன் உனக்கு ஏன் புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜிம்னா கிட்டதான் பேசிக்கிட்டு உட்காந்துருக்கான். ஜிம்னாவோட ஃபோர்ஹெட்ல அப்படியே கிஸ் பண்றான். இங்க பாருங்க, உங்க 2 பேரையும் அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் நான் விட மாட்டேன். ஏன்னா உங்க 2 பேருக்கும் என்ன பிடிக்கும், அது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க 2 பேரும் இப்ப ஏதோ என்னை பார்த்து பயப்படுறீங்க, போக போக எல்லாமே சரியாரும். சரியா, நீ படுத்து தூங்கு செல்லும். பாவம் நேத்தெல்லாம் நீ ரொம்ப ஒர்க் பண்ணிட்டல, இன்னைக்கு நான் உனக்கு ரெஸ்ட் கொடுக்குறேன். ஏன்னா என்னோட செகண்ட் ஒய்ஃபு கூட நான் கொஞ்சம் விளையாண்டு பார்க்கலான்னு ஆசைப்படுறேன். அப்போ நான் வச்சிருக்கிற இறையில கண்டிப்பா என் ஒய்ஃபை மாட்டுவா, தூண்டில் போட்டு இழுக்கிற மாதிரி அவளை நான் இழுத்துருவேன். அது வரைக்கும் நீ ரெஸ்ட் வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெட்ஷீட்லாம் போத்தி விட்டுட்டு இப்போ ஒரு டேப்பை தான் கையில எடுக்கிறான். அந்த போன் மூவ் ஆகுதா ஆகலையா அப்படிங்கறத இவன் அப்படியே உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த போன் பக்கத்துல இன்னும் எந்த ஒரு சவுண்டுமே வரல. இப்ப குக்கியோட போனை யாராவது வந்து தொட்டாங்கன்னா அது கரெக்டா தயங்கோட டேப்க்கு போயிரும். குக்கியோட போன் அப்படியே அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிரும். அந்த போன் எங்க இருந்தாலும் அது கரெக்டா தயங்கோட லொகேஷனுக்கு அப்படியே ஷேர் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி அவன் செட் பண்ணி வச்சிருப்பான். இது குக்கிக்கே தெரியாதா அவன் போன் இப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த போனே எடுக்கல. குக்கி அப்படியே அதே தான் பார்த்துட்டு அவன் இன்னொரு டேபிளுக்கு அடியில அப்படியே உட்காந்துருக்கான். டைம் பாக்குறான். ஹே போனை எடுறான், கண்டிப்பா நீ எடுப்ப எனக்கு தெரியும். பேபி பாய் என்கிட்ட இருந்து தப்பிச்சு போகணும்னு தானே பாக்குற, அதுக்கு இருக்கிறது இந்த ஒரு போன் தான். இது உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல, எடுச்சலும் நீ எடுத்தாதானே நீ எங்க இருக்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீயும் நானும் இன்னும் நிறைய விளையாடலாம், எடுச்சலும். இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே குக்கி தான் கீழே அப்படியே பாக்குறான். அந்த போனை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பிளேஸ்ல இருந்து அப்படியே வெளியே வரான். சரி ஓகேடா, இதோட இந்த பாட்டை இங்க நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நான் சொல்லியிருந்தேன்லடா இனிமேல் இந்த 3 காம்பினேஷன் 6 காம்பினேஷன் இதெல்லாம் வராதுன்னு. அது வந்து இது எல்லாமே எனக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இனிமேல் போட மாட்டேன்னு சொன்னேன். மற்றபடி இப்ப இருக்க ஹார்ட்லெஸ் கிங், 6 ஹஸ்பண்ட், இந்த 2 more known story இது எல்லாமே நான் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடுவேன்டா. பண்ணிட்டு அடுத்து நியூவா ஆரம்பிப்போம்ல, அதுல எதுவுமே இந்த மாதிரி காம்பினேஷன் போட மாட்டேன். அதுதான் நான் சொல்றேன், மத்தப்பெல்லாம் வேற எதுவும் கிடையாது. ஃபுல்லா இப்ப நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறதுலாம் இதெல்லாம் இப்படியே பார்க்கலாம். எனக்கு இதெல்லாம் அப்படின்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு போறதுலாம் விருப்பம் கிடையாது. ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு இனிமேல் நியூவா எதுவும் ஸ்டார்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றதுதான். மத்தபடிலாம் எந்த இதுவும் கிடையாது.
நேத்து நான் ஒண்ணு போட்டது வந்து அது வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒருத்தவங்க பர்த்டேக்கு கேட்டிருந்தாங்க அவங்க. அதனால அதை ஸ்டார்ட் பண்ணேன். அதையும் நான் சீக்கிரமா முடிச்சிடுவேன்டா. சரி ஓகேடா, இந்த எபிசோட பார்த்துட்டு முக்கியமா கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. டாட்டா பாய் பாய்.